போய் வரதுக்குள்ள காலி பண்ணி வச்சிருக்கீங்க. ஏய் நீ என்னடி சூப்பரா வரையற அஷத்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கேன். பட் நீங்கள் சென்னையிலையோ பாண்டிச்சேரியிலலாம் நல்ல மழைன்னு கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ பத்திரமா சேஃபாக இருங்க, ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், எல்லாமே சீக்கிரமாக நார்மல் லைஃப் வந்துடுவீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தம்பிக்கு பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் இல்லையா, அன்றைக்கி அஷதப்பா வந்து எனக்கு தீனி வச்சு கொழுக்கட்டை தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அவருக்காக ஒரு பக்கம் நான் வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் வந்து இருந்துச்சு இல்லையா, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதுலேயே நாட்டு சக்கரை, கொஞ்சமாக வந்து நட்ஸ் பவுடர், நான் அதாவது தம்பிக்காக ப்ரோட்டீன் பவுடர் அரைச்சி வச்சல அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நெய் விட்டு நான் கொஞ்சம் வதக்கி தண்ணி விட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நமக்கு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அரிசி மாவில் கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி சால்ட்டு, நெய் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் நான் இப்போ வந்து ஸ்டஃபிங்காக வச்சுக்க போகிறேன். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கையாலே பண்ணிட்டேன் நான். ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஷேப் வந்த மாதிரி தெரியல, ஒரு மாதிரி அங்கங்கே குண்டு குண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பாலித்தீன் கவர், நம்ம வீட்டில் இலை இருந்தால் கூட இலையில பண்ணிக்கலாம், பட் என்கிட்ட இலை இல்லை. அதனால் நான் வந்து இந்த கவர்லேயே வந்து இந்த மாதிரி உருட்டி நல்லா வந்து தட்டிட்டதுக்கப்புறமா நான் உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும். சூப்பராக அவுட் சைடில் வந்து அந்த லேயர் வந்து நல்லா ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு. இந்த கார்னரில் மட்டும் என்ன பண்ணிக்க வேண்டியது, அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்க வேண்டியது தான். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கொழுக்கட்டை செஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுவேன். அந்த பால் கொழுக்கட்டை பண்ணப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட பழைய விலாக்லலாம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபிலாம் வந்து போடுவீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு அந்த வீடியோலாம் அப்படி சொல்லிட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி போடுறீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. உண்மைதான். ஆனால் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டதுக்கப்புறம் என்னோடய பழைய விலாக்லாம் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ப்ளசண்ட்டாக மைண்டுக்கே ரிலாக்ஸிங்காக இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த ஓல்டு விலாக்ஸ்லாம் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். எழுதுங்கப்பா, அந்த நோட்ல எழுதுங்க. மேம் கிட்டயா? சரி, அம்மா வேற வாங்கி தரேன். இப்போ நீ எதுல எழுதுவப்ப? இப்போதைக்கு அதுல எழுதுப்பா, அப்புறமா உனக்கு அம்மா வாங்கி தரேன். அந்த டியூஷன் நோட்ல எழுது, ரெமிடியல் நோட் வச்சிருக்கல அதுல எழுது. அந்த ரெமிடியல் நோட் தான் மேம் கிட்ட இருக்கு. மேம் வச்சிருக்காங்களா? சரி, நம்ம டியூஷன் போகும்போது வாங்கிக்கலாமா? சரி, அப்ப நீ சொல்றியா மேம் கிட்ட? நான் சொல்றேன். சரி, ஆனா நீ அங்க போய் அழகா படிச்சுட்டு வரணும் ஃபுல்லா. நான் வீட்டை வந்து கேட்பேன். அம்மா எனக்கு 2 ரஃப் நோட் வாங்கிப்பா. 2 ஏன்பா? ஏன்னா வந்து ரெமிடியல் கிளாஸ்ல இருக்கிற ரஃப் நோட் வந்து காலி ஆயிடுச்சு. ரெமிடியல் கிளாஸ் நோட்டு காலி ஆயிடுச்சா? சரி, நான் 2 வாங்கி தரேன். இந்த கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து நோட் வந்து காலி ஆகிடுச்சாங்க. ரெமிடியல் கிளாஸ் வந்து ஸ்கூலில் நடத்துவாங்க. ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் வந்து கிளாஸ் போகும். ஸோ அந்த கிளாஸுக்கும் நோட்டு வேணும், டியூஷனுக்கும் நோட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். நான் நினச்சேன் ஒரு நோட்டு மட்டும் வாங்கி கொடுக்கலாம், டியூஷனுக்கு மட்டும்தான் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஸ்கூல்லேயும் வந்து அந்த நோட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். அதனால் 2த்துக்குமே எனக்கு நோட்டு வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதை தான் வந்து சரி நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ டியூஷனுக்கு அவனை ரெடி பண்ணி அனுப்பணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அவனுக்கு மட்டும் பால் கொழுக்கட்டை வந்து பண்ணி கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுட்டான். அன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு அது மட்டும்தான். டெல்லியில போய் சேர்றதுக்கு தூரம் இருக்குது, 5 நிமிஷத்துல போயிடலாம். 5 நிமிஷம். எத்தனை மணிக்கு போய் சேரலாம்? இவனை எப்போ டியூஷன் கூட்டு போனாலுமே ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு வந்து என்ன கூட்டு வருவன்ற கேள்வி மட்டும் விடவே மாட்டான். அதனால தான் கேட்டுட்டு இருந்தான். அவனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கலாமேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. நீங்க எடுத்துட்டீங்களா? எப்போ? நான் கொஞ்சம் வீடியோக்காக காமிக்கலாம். அக்கா thank you சொல்றே, நான் வந்து எடுத்துக்குள்ள சாப்பிட்டேன் அப்படி சொல்றேன். நான் போய் வரதுக்குள்ள காலி பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, ஓகே விடுங்க. நல்லா இருந்தது இல்ல? நீங்க சாப்பிட செஞ்சேன், ஆனா சாப்பிட்டீங்களே விடுங்க. நான் இதுல இருக்கிறத டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறேன். எடுத்துக்கோங்களேன்.
அது எடுத்தா புட்டுக்கு தெரியுது பாக்கு. நான் அழகா தான் எடுத்த பாருங்க, எனக்கு அழகா வருது. இதை செஞ்சது என்னமோ அவருக்காக தான், ஆனால் நான் வரதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்ருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல, ஏதோ அவர் ஆர்வத்தில் நல்லா சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்காரு போல், சாப்பிட்டுட்டாங்க. சரி மிச்சம் இருக்கிறத மட்டும் வீடியோவில் காமிச்சிக்கலாமே சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி. பழைய vlogல இந்த தீனி வச்சு கொடுக்கிற ரெசிபி வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். லிங்க் வந்து எனக்கு கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த vlogகையும் செக் பண்ணி பாருங்கள். தம்பி வந்து டியூஷனுக்கு போயிட்டானா ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்துடுவான். அதுக்குள்ளே நான் வந்து மதியம் போல் இட்லி மாவுக்கு வந்து அரிசியும் உளுந்து வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருந்தேன். சரி அதை கையோடு அரைச்சி எடுத்துக்கலாமே அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி நைட்டு இந்த ஈவினிங் போல் அரைச்சா தான் நான் காலையில் வந்து இட்லி ஏதாவது செய்ய முடியும் டிஃபனுக்கு. இட்லி மாவு இல்லைனாலே கண்டிப்பாக வந்து என்ன டிஃபன் செய்கிறதுன்றது ஒரு தலைவலியாகவே இருக்கும் எனக்கு. அதனால் கையோடு நான் இந்த வாட்டி இப்போலாம் வந்து கடகடன்னு இட்லி மாவு காலி ஆயிடுச்சா உடனே வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஒன்றா போட்டு அரைக்கும் போது நல்லா தாங்க இருக்குது. நான் வந்து தனித்தனியாக தான் அரைப்பேன். சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்தேன்னா எல்லாம் ஒன்றாவே போட்டு அரைச்சாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. சரி இந்த வாட்டி நம்ம இப்படியே அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நைட்டு போல் ஆனதும் தம்பி டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருந்தேன். வரும்போது இந்த மாதிரி கலர் அடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். எப்பயுமே நான் அதை வந்து என்கரேஜ் பண்ணுவேன். தம்பி ஏதாவது கலர் அடிக்கணும்னு கேட்டாலோ இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படி சொன்னாலோ நான் மட்டும் இல்லை அஷத் அப்பாவும் தான். அதனால் சரி அவன் ஆசைப்பட்டு கேட்டானே சொல்லிட்டு இந்த வாட்டி எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டும் கொஞ்சம் ப்ரஷஸும் வாங்கியிருந்தேன். இதை வச்சு இப்போ நான் வந்து எனக்கு ஏதாவது போர் அடிக்குது இல்லை மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து ட்ராயிங் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கட் பண்ணிவிட்டு எங்களோட கான்வர்சேஷன் எப்படி போகும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சா ஸ்கிப் பண்ணிடலாம். தம்பி நீ சூப்பரா வரையறடி, ஒன்னு தாண்டி அழகுன்னு சொல்ல போறாங்க. நான் குட்டியோட தான் வரைஞ்சிருக்கேன். ஒன்னுதான் அழகுன்னு தான் சொல்லுவாங்க அம்மா. இல்ல நீ தான் அழகு குட்டியா வரைஞ்சிருக்க. எனக்கு ஸ்கேல் வேணுமே, ப்ளீஸ் அர்ஷத் ஸ்கேல் எடுத்து கொடுப்பா. ஐய் எப்படிடா சூப்பரா வரையற. ஐய் தம்பி, ஏய் என்னடா பண்ற? ஏய் அழகா. சரி எனக்கு அம்மாக்கு ஸ்கேல் குடுடி பட்டு. ஏன்னா நான் வந்து பார்டர் வரையணும், ஸ்கேல் வேணும். தேங்க்யூ. அப்புறமா அம்மா கிளீன் பண்ணி கொடுத்துருவேன். இப்ப பாரு நீ ஆச்சரியப்பட்டுடுவேன். ஆச்சரியப்பட்டுனா? ஏய் நீ என்னடி சூப்பரா வரையற அர்ஷத்மா. ஏய் என்னோட நீ அழகா வரையறீங்க. தேங்க்யூ. சரிடி நீ வர. டாடாய். பாரு. ஓய் சூப்பர் அர்ஷத். அவங்க கிட்ட காமி. சூப்பர்டி சூப்பர்டி. காமி காமி காமி. வாவ் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கல்ல. நான் இன்னும் முடிக்கலையே. சரி அப்படியே ஆறட்டும். இதெல்லாம் இன்னும் காயில பாரு, இன்னும் டார்க்கா இருக்குல்ல, அது இன்னும் காயில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காயட்டும். இது எனக்கு கொடுக்குறியா? இது எப்படி உள்ள தள்ளுறது? எது உள்ள தள்ளணும்? இதெல்லாம் வேஸ்ட் தானா ஆகும். இதெல்லாம் அதுக்குதான் ரொவோண்டா ஊத்துறேன்னு சொன்ன. நீ தான் ஊத்துன்னு பாரு, வேஸ்டா தான் ஆகுது. சரி வெயிட் பண்ணு, நான் வந்து வேற ஏதாவது கலர் அடிக்கிறேன். நீங்க நீ என்ன விட கொஞ்சம் அழகா வரைஞ்சிருக்க. நீதான் அழகா வரைஞ்சிருக்க. இதெல்லாம் அழகா இருக்கு. ஷேடா? ஷேட்லாம் தேங்க்யூ பா. சூப்பர் டி தங்கம். வாவ் தேங்க்யூ. இது வந்து நானு 2 பேரும் ஒரே தீம்ல வச்சிருக்கோம்ல. மாமா நானு வரேடா. அது எனக்குப்பா, ப்ளீஸ் பா. நான் இத வரைய போறேன். அப்ப அதுல 2 வர சரியா? இந்த கலர் யூஸ் பண்ணிக்கோ. இந்த பிரஷ் எல்லாம் எதுவும் அதிகமா எடுக்காதீங்க. இந்த இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது. இத மட்டும் என்ன வச்சு கலர் அடிங்க. இது ரெண்டுத்தையும் எடுக்காதீங்க. நீங்க வரைஞ்சிட்டு இருங்க, அம்மா போய் பூவா செய்யறேன். அவ்வளவுதான் உனக்கு நான் கலர் கொடுப்பேன். இத வச்சே நீ அடிச்சுக்கோ. இந்த கிரீன்லாம் நம்ம அடிக்கவே இல்லடா. இங்க பாரு வேஸ்ட் ஆயிடுச்சு. வேஸ்டா பண்ணிருக்க. நீ இந்த கிரீன் வச்சு அடியா ஏதாச்சும்.
ஆ, ஆ. அடிக்கிறது எதுவுமே அடிக்க முடியாது. அடிக்கலாம். ஓஹோ. நான் ஏதாவது கிரீன் இலை வரைஞ்சிட்டு போறேன். இங்கெல்லாம் என்ன அடிக்கிறது? ஷேடு என்ன அடிக்கிறது? வந்து எல்லோ அடி, இல்லைன்னா ஒயிட் அடி. ஃபுல்லா ஒயிட் இல்லைன்னா ஃபுல்லா எல்லோ, இல்ல எல்லோவும் ஒயிட்டும் கலந்து லைட் லெமன் மாதிரி அடி. சரியா? ஒயிட்டே அடிக்கிறேன். சரி அடி. வேற என்ன அரையலாம்? வெள்ளை கலர்ல கோடு போடலாம். சிக்கு சிக்கு சிக்கு. எப்படி இருக்கு? OMG. ஏய் செமையா இருக்கு. இது எத்தனை லைட்ல இல்லையா? நான் எடுக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா நான் எடுத்திருக்கேன். வாவ். பண்ணா. ஆமா அவனே. நாங்க ரெண்டு பேருமே நாங்க பண்ணோம். சூப்பர் இருக்கு. காமிங்க அதுக்கு. தேங்க் யூ. சும்மா இது காமி நான் எடுக்க நான் எடுத்துதான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்தா கேக்குறேன் நான். எனக்கு இன்னும் இந்த ரெட் வந்து டல் கலரா கொடுத்துட்டனோ அப்படின்னு தோணுது. இல்ல சூப்பரா இருக்கு. நல்லதா? எங்கள் 2 பேரோட பெயிண்டிங்ஸும் எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தம்பிக்கும் நான் அதை பற்றி சொல்லுவேன், பாரு நீ வரைஞ்சதெல்லாம் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும்ல, அண்ட் எனக்குமே அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.